ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் பிருந்தாவனம். நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சுங்க. 1 இயரா வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் நீங்க என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா? உங்களுக்கும் கார்டன் வைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? செடிகள்லாம் வைக்கலாமா? எந்த மாதிரி செடிகளை நம்ம சூஸ் பண்ணணும்? பால்கனில வைக்கலாங்களா? பேக்ல வைக்கலாமா? ஃப்ரண்ட்ல வைக்கலாமா? உங்களுக்கான வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் பாருங்க. கார்டன் வைக்க 5 இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து சாயில் மண்ணுங்க. நல்ல மண்ணு இருந்தாதான் செடி நன்றாக வளரும். பல வகை சாயில் இருக்குங்க. களிமண், செம்மண், கரிசல் மண். மண்ணை தேர்வு செய்து பின்ன அதற்கு ஏற்றாற் போல மண் கலவை உரம் இட வேண்டுங்க. செம்மண், கொக்கோபீட்டு, வெர்மி காம்போஸ்ட், தேங்காய் சகரி உரம், மண்புழு உரம், மாட்டு சாண உரம். நெக்ஸ்ட் வந்து பிளான்டிங் பவருங்க. செடியையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இடத்திற்கும் கிளைமேட்டுக்கும் தகுந்தாற் போல நம்ம வந்து செடிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து விதைக்க வேண்டும். எக்ஸாம்பிள், சில விதைகளை வந்து நம்ம தண்ணீர்ல போட்டா முளை வருங்க, உடனே நடவு செய்யலாம். இல்லை என்றால் டைரக்டாக கூட விதை விதைக்கலாம். செடிகளை வைக்கும் போது இடம் விட்டு நட வேண்டும். அப்போதுதான் செடி வந்து நன்றாக வளரும். சன்லைட்டும் கிடைக்கும். ஒவ்வொரு செடிக்கும் தகுந்தாற் போல குழி தோண்ட வேண்டும். வேற வந்து பெரிய செடி என்றால் ஆழமாக தோண்ட வேண்டும். சிறிய செடி என்றால் சிறிய குழி போதும். நெக்ஸ்ட் வந்து வாட்டரிங் விஸ்டம். தண்ணீர் வந்து செடிகளுக்கு மிகவும் முக்கியம். சின்ன செடிகளுக்கு கொஞ்சம் தண்ணீர் போதும். வர மரங்களுக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படும். சம்மர்ல 2 டைம்ஸ் தண்ணீர் விட வேண்டும். ரெய்னி சீசன்ல தண்ணீர் வந்து தேவைப்படாதுங்க. விண்டர் சீசன்ல குறைவான தண்ணீர் போதும் நம்ம செடிகளுக்கு. வேற மண்ணை தொட்டு பார்த்து தண்ணி விட்டால் போதும். வேற நம்ம பாட்டில் வைக்கிற செடிகளுக்கு எல்லாம் வந்து சாயில் வந்து ட்ரை ஆன பின்ன தண்ணி விட்டால் போதுமானது. எக்ஸாம்பிள் வந்து பப்பாய்க்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படாது. கரி லீஃபுக்கு வந்து அதிகம் தண்ணீர் வந்து தேவைப்படும். எப்போதும் சில செடிகளுக்கு சன்லைட் வாட்டர் வந்து அதிகம் தேவைப்படும். சில செடிகளுக்கு தண்ணீர் சன்லைட் வந்து குறைவாக தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ். செடிகளுக்கு வந்து எப்போதும் விண்டர் சீசன்ல தான் நோய் வரும், வேற பூச்சிகளும் வரும். வேற சம்மர்ல வந்து இலைகள் எல்லாம் வாடிவிடும், உதிர்விடும். அதற்கு நம்ம வந்து தண்ணியை வந்து அதிகமாக விட வேண்டும். வேற விண்டர்ல தான் செடிகளுக்கு டிசீஸ், பூச்சி எல்லாம் வரும். அதற்கு நாம மருந்துகளை தெளிக்க வேண்டும். எக்ஸாம்பிள் வந்து மஞ்சள் தண்ணி, வேப்ப எண்ணெய், வேற சோப்பு தண்ணீர் எல்லாமே நம்ம வந்து கலந்து செடிகள் மேல தெளிக்க வேண்டும். நீங்க இதெல்லாம் நாங்க வந்து வீடியோவா நாங்க வந்து எங்க சேனல்ல போட்டிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. மருந்துகள் தெளித்தால் பூச்சி நோயிலிருந்து தப்பிக்கலாம். செடியை வளர்ந்து பூ பூத்து காய்ப்பழம் தருமே, அந்த ஹாப்பினஸ் என்றைக்கும் மறக்க முடியாதுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா கார்டன் பக்கம் ஒரு டைம் போய் பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியது, கார்டன் வைக்க யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. இன்னும் அதிக டிப்ஸ் வேண்டுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இயற்கையான உரத்தை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.